ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்னஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவர் வந்து உடனே போளி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ போளியா, அதை நம்ம கடையில் தானே சாப்பிட்ருக்கோம், என்னடா இது நம்ம செஞ்சதே கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவர் இல்லை போளி தான் வேணும், ஏதோ வீடியோவில் பார்த்துருப்பார் போல இருக்குது செய்கிறத, அதனால் வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. நம்மளும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பண்ணேன். டேஸ்ட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. என்ன ஒன்று, ஷேப்பு தான் எனக்கு வரல. அந்த கடையில் விற்கிற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு வரல. அது என்ன சொல்ல, அது கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் போல இருக்குது. நம்ம அதை இது உள்ள சப்பாத்தி கல்லில் வச்சு திரட்டுறதுக்கெல்லாம் ஒரு 2-3 வாட்டி செஞ்சு பார்த்தா தான் வரும். சரி, ஃபஸ்ட் டைம் தானேன்னு சொல்லிட்டு அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்னும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணினா உனக்கு அதே மாதிரி கடையில் விற்கிற மாதிரியே வந்துடும் அப்படின்னாரு. ஸோ பிகினர்ஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படி மெத்தடுனா, நம்ம வந்து சுழியத்துக்கு வந்து பூர்ணம் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். பூர்ணத்தை வந்து அதே மாதிரி வந்து கடலைப்பருப்பெல்லாம் ஊற வச்சு 1 மணி நேரம் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெல்லம், நான் வந்து நாட்டு சர்க்கரை போட மாட்டேன். வெல்ல கரைசல் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த இதில் கடலைப்பருப்பில் போட்டு நல்லா திரட்டி விட்டுக்கிட்டேன். அதை வந்து நல்லா ஒரு கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் எடுத்து பூர்ணமாக நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாவு வந்து மைதா மாவு. மைதா மாவில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். மஞ்சத்தூளை போட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம், நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கையில் வந்து வச்சு நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்லா இது ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். அது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுட்டேன். நான் அந்த மாவை வந்து மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் எண்ணெய் மேலே தெளிச்சிட்டு விட்டுட்டேன். 1/2 அன் ஹவருக்கு அடுத்து எடுத்தால் நல்ல மாவு நல்லா சாஃப்டாக வந்து இருந்தது. அந்த மாவை அப்படியே சப்பாத்தி கல்லில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே தட்டி தட்டி எடுத்துக்கிட்டேன். இது வந்து எண்ணெய் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அந்தோடைய கவர் தான். சரி, அந்த எண்ணெயை ஏன் வேஸ்ட் பண்ணுவானுன்னு சொல்லிட்டு இதிலேயே போட்டு நான் நல்லா இந்த மாவை இதில் பிரட்டிக்கிட்டேன். அப்புறம் நல்லா திரட்டி எடுக்கும் போது இந்த மாவு பூரணத்தை கொஞ்சம் உருண்டை பிடிச்சி அதில் உள்ளே வச்சு அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி தட்டிக்கிட்டேன். அது பாருங்கள் ஷேப் எப்படி வந்திருக்குன்ட்டுன்னு. அது லேயராக வந்தது. ஆனால் நம்ம இப்படி போடும்போது கடையில் எப்படி லேயராக ஒரு 2 லேயர் இப்படி வருமோ அதே மாதிரி நல்ல லேயராக வந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் வரும்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இருந்தது. நான் எடுத்த மாவுக்கு ஒரு 5 போளி வந்தது, அவ்வளோதான்.